योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री रामा जय रामा, जय जय रामा, श्री रामा जय रामा, जय 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 जय रामा। सीताराम 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 सीताराम, सीताराम सीताराम सीताराम, सीताराम सीताराम सीताराम। अरुणाचल शिव अरुणाचल शिव, अरुणाचल शिव अरुण जडा, अरुणाचल शिव अरुणाचल शिव, अरुणाचल शिव अरुण जडा। பரம்பொருள் யோகிராம் சிவத்மான் மகாராஜுக்கு जय ओम। அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, வருகின்ற 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நடைபெற இருக்கிறது. அதுக்கு பகவானுடைய அருள் குழந்தை டாக்டர் பெரியசுவாமி அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடத்துவாங்க. போன வாட்டி எல்லா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும். அவங்க செய்து வந்த தொழில், நோய்க்கு வந்தாங்கன்னா நோய் எல்லாம் நீங்கி பூரண சுகத்தோடு அவங்க வீட்டுக்கு போகணும். அதுபோல் இவருக்கு இப்போ வயசும் ஆயிட்டு, அது இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பார். எப்பவும் டாக்டரை பார்த்தா சுறுசுறுப்பாக பெரியசாமி. அப்படிப்பட்டவருக்கு இந்த பேக் பெயின் வந்ததுலேருந்து கொஞ்சம் வலி இருக்குது, அதிகமாக மருத்துவமனைக்கு போகிறது கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதனால் அவருடைய பேக் பெயினை பூரணமாக நீக்கி அவருக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அதுபோல் ஆஸ்பத்திரி நல்லா நடக்கணும் என்பதை இதன் மூலமாக விசேஷ பிரார்த்தனையாக நம்ம பண்ணிக்கணும். அதேபோல் இந்த எல்லா பொது அழைப்பு, எல்லா மக்களும் நீங்கள் சுவாமி சொன்ன என்னுடைய ஆத்மா இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், இது உடனே தீர்வும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காங்க. அதனால சித்ரா பௌர்ணமி எல்லோரும் வருகிறாப்புல தகவல் கொடுங்க, செல்வமார்ட்ட சொல்லுங்கள், யாரெல்லாம் வர்றாங்கன்னு. இப்போ சென்னையிலேருந்து கூட புக்கிங்கெல்லாம் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை எதையும் சொல்லிட்டோன்னா, இது முக்கியமான ஒரு குருவுக்கு உகந்த நாள், குரு பூர்ணிமா, குருவுடைய மகிமையை சொல்லக்கூடிய நாள். குருவை பிடிச்சிக்கிடுங்க, சம்சார சாகரத்திலிருந்து கிடைத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த நல்ல நாள் எல்லோரும் வரணும். அதே போல் இந்த பகவானுடைய காணிமடம் மந்திராலயத்துக்கு மாதம் சில கைங்கரியங்கள் சிலவங்க பண்ணுவாங்க. சிலவங்க பூஜை மூலமாட்டோ இல்லைன்னா அவங்களாட்டே காசு அனுப்புவாங்க. இப்படி பலரும் சேர்த்து தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறதும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது 2 மாதம் போன மாதம்லாம் சரியாக வரல. அதனால் எல்லோரும் அதை நினைவு கூர்ந்து நம்முடைய பங்களிப்பு இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்றும் வீணாகுது போல அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு விவரத்தை கேட்டீங்கன்னா குடும்பத்தின் சார்பாக அன்றைக்கி விசேஷமாக அன்னதானங்கள், சாதுக்கள் பூஜை இது எல்லாம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது சுனில் அவர்கள் செய்து வருகின்ற தொழில் மென்மேலும் வளர்ந்து சிறக்க பெருமானுடைய திருவடியை வேண்டிக்கணும். 2 கடையை பார்க்கணும், போய் திறக்கணும். இருந்தாலும் கூட பகவானுக்கு அந்த மாலையை குருவுக்கு செய்யக்கூடிய அந்த மாலையை வீட்டிலையே செய்து இங்கே கொண்டு வந்து போட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பார். அவருடைய 2 கடைகளும் நல்ல முறையில் தொழில்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள்லாம் நீங்கி குழந்தைகள் நல்ல முறையில் படித்து, மகள் நல்ல முறையில் படித்து நல்ல வேலை கிடைக்க அருள் புரிய வேண்டும். இதுவே எங்கள் பிரார்த்தனை. அதனால் சாமிக்காக வேண்டி உடையக்கூடிய எல்லாரும், செல்வகுமாரிலேருந்து எல்லாருமே அவங்களுடைய திருக்குடும்பத்தில் எல்லாரும் படிப்பில் நல்லா வரணும். பையன் இன்றைக்கி ஸ்டேட் லெவலில் வந்திருக்கான், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்தியா லெவலில் வரணும். அதுக்கு பகவான் அருள் புரியணும். சின்ன 2வது பையனும் நல்ல படிப்பில் கொஞ்சம் மட்டமாக இருக்கான், அவன் நல்லா படிக்க வைக்கணும். பகவான் தான் கருணை புரியணும். அப்படி இது பண்ணணும். அதுபோல் எல்லா மக்களையும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். இந்த பிரசாதமெல்லாம் எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம். அதனால் எல்லோரும்
நீங்கள் வந்து கலந்து கொண்டு இது பண்ணுங்கள். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் 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 ஜெயம். வெற்றி வெற்றி.